நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையிலே முத்தான 30வது கடைசி பாசுரம் வங்கக்கடல் கடைந்து என்ற இந்த கடைசி பாட்டிலே இத்திருப்பாவையை கற்பவர்களுக்கு பலனை சொல்கிறாள் ஆண்டாள். திருநாமப் பாட்டு, பலஸ்ருதிப்பாட்டு, பலப்பாட்டு என்றெல்லாம் இதனை சொல்வர். முதலிலே இந்த முழு பாசுரத்தையும் இப்பொழுது பார்ப்போம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்றிரஞ்சி அங்கப் பறகொண்ட வார்த்தை அணி புதுவை பைங்கமலத் தந்தெரியில் பட்டர்பிரான் கோதை சொன்ன செங்கத்தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கிப் பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய். ஸ்ரீ பூமி பிராட்டியே ஆண்டாளாக திருவவதாரம் பண்ணினாள். பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே என்றபடி பெரியாழ்வாரின் மகளாக வளர்ந்தருளினாள். மயர்வரம் மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களின் கோஷ்டியை அலங்கரித்து அந்த 10 சிறந்த பகவத் பக்தி உடையவர்களாக விளங்கினாள். அவளுடைய இந்த பக்தி பிரபாவமே இத்திருப்பாவை. ஆண்டாள் அவதரித்த காலத்திலே கிருஷ்ணாவதாரம் இல்லை. இப்போது பிறந்தாள், கலியுகத்திலே பிறந்தவள் தானே, நம்மை போன்று பிறந்தவள். அந்த கோயில்களிலே அச்சாரூபியாகத்தான் அந்த கண்ணன் எழுந்தருளியிருக்கிறான் இப்பொழுது. ஆதலால் ஆண்டாள் பிறந்த இந்த சமயத்திலே அவளுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு அவளுடைய அழைப்பெல்லாம் ஏற்று கண்ணபிரானால் வர முடியவில்லை. முன்பு கண்ணன் கலவி கிடைக்காத திருவாயூர்பாடி பெண்கள் என்ன பண்ணார்கள்? நோன்பு நோற்று அக்கண்ணனை அனுபவித்தார்கள் அப்படின்றத கேள்விப்பட்டா. அதே மாதிரி தானும் அந்த மாதிரி நோன்பு நோற்று அவர்களைப் போல அனுகாரம் பண்ணி, இந்த அனுகாரம்ன்றது ஒரு முக்கியமான வார்த்தை, அனுகாரம் பண்ணி பாவனையினாலே அக்கண்ணனை பெற்று தரிக்கிறாள். அப்போது அவதரித்த இந்த திவ்ய பாடல்தான் திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிரபந்தத்தை ஓதுபவர்கள் எம்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகி எங்கும் திருவருள் பெற்று விளங்குவர் என்று ஆண்டாள் கற்றோர்களுக்கு பலன் அருளியுள்ளார். இந்த பாடலை பாடுபவர்களுக்கு திருவாய்ப்பாடி பெண்கள் திங்கள் திருமுகத்து சேயிழையார், சந்திரனை போன்ற அழகான குளிர்ந்த திருமுகத்தை உடையவர்கள். இதனால் அவர்களுடைய சகல கலாபூர்த்தி சொல்லப்படுகிறது. சேயிழையார் அப்படின்னா ஞானம், பக்தி, விரக்தி ஆகியவர்களையே ஆபரணங்களாக உடையவர்கள் சேயிழையார். இப்படிப்பட்ட கோபிமார்கள் கண்ணனை போற்றி புருஷார்த்தமான கைங்கர்யஸ்ரீயை பெற்றார்கள். அந்த வரலாற்றை ஸ்ரீவில்லிபுத்தூரிலே தாமரை மணி மாலைகளே அணிந்த பட்டர்பிரான் என்று கொண்டாடப்படும் பெரியாழ்வார் திருமகளான ஸ்ரீ ஆண்டாள் அருளிச் செய்தாள். இதை அணிபுதுவை பைங்கமலர் தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன என்ற தொடராலே விளக்குகிறாள். பொன்னும் முத்தும் மாணிக்கமும் இட்டு செய்த ஒரு ஆபரணம் போலே, பொன்னும் முத்தும் மாணிக்கமும் இட்டு செய்த ஆபரணம் போலே நாச்சியாரும் பெரியாழ்வாரும் வடபெரும் கோவில் உடையானும் சேர்ந்த தேசமாதலால் ஸ்ரீவில்லிபுத்தூர் அணிபுதுவை என்று சொல்லப்பட்டது. வேதாந்தங்களை பாண்டியன் அவையிலே ஓதி பரதத்த நிர்ணயம் செய்தபடியாலே பெரியாழ்வார் பட்டர்பிரான் என்று போற்றப்பட்டார். அப்படிப்பட்ட பெரியாழ்வாருடைய திருமகளான கோதையால் அருளி செய்யப்பட்ட சங்கத்தமிழ் மாலை, அவர் என்ன பெயர் கொடுக்குறார் இதுக்கு ஆண்டாள்? இந்த பாசுர திருப்பாவைக்கு சங்கத்தமிழ் மாலை அப்படின்னு பெயர் கொடுத்துருக்கார். சங்கத்தமிழ் மாலையான இந்த பிரபந்தத்தை பாடுபவர்கள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் என்று முடிகிறது. அதாவது இந்த திருப்பாவையை நித்தியமாக ஓதணும். விடியற் காலையில் எழுந்திருந்து இந்த திருப்பாவை அனுசந்தித்தால்
எம்பெருமான் திருவருளால் இங்கும் அங்கும் எங்கும் என்பருவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 30 பாட முடியல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஏதோ சில பாசுரங்களையாவது பாடணும். அதுக்கும் முடியலையான்னா ஒரு பாசுரமாவது, எந்த பாசுரம்? நேற்று நடந்த சிற்றஞ்சிறுகாலே என்ற 29வது பாசுரம், அது ஒரு பாட்டியாவது அனுசந்தானம் பண்ண வேணும். அதுவும் முடியல அப்படின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறது? நாம் இருந்த நினைப்பை நினைப்பது என்று பட்டர் அனுசந்தத்தபடி திருப்பாவையில் அவர் ஈடுபட்டிருந்த நிலையாவது நாம் நினைக்க வேண்டும். இப்போ இறுதியாக மிக மிக சுருக்கமாக திருப்பாவையை அலசி ஆராய்ந்து இதனை நிறைவு செய்யலாம். பூமி பிராட்டி எம்பெருமான் சொன்னவற்றை நமக்கு எடுத்து காட்டுவதற்காக இப்பூமியிலே நமக்காக நாம் உஜ்ஜீவிப்பதற்காக அவதரித்தாள். பிராட்டியை அடைய பெருமான் என்ன பண்ணார்? பார்க்கடலை கடந்தான். அதே போல கண்ணன் பெருமானை அடைவதற்காக ஆண்டாள் திருப்பாவையை புனைந்தாள். ஆழ்வார்களிலே ஒருவராக இருந்து பின் அப்பெருமானையே மணந்து பிராட்டியானாள். பெருமானின் பிராட்டிகளிலே ஆழ்வாராக இருந்தவள் கோதை பிராட்டி ஒருத்தியே. இந்த திருப்பாவையிலே நம்முடைய அங்கங்கள் இருக்குல்ல, நம்முடைய உடல், இதில் இருக்கிற அங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும், இந்த மேனி முழுவதற்கும் இந்த பாசுரங்களிலே இடம் இருக்கிறது. கேசம், தலை, முகம், கண், காது, வாய், நாக்கு, தோள், கை, முழங்கை, விரல், மார்பு, இந்த மாதிரியாக குடல், திருவடி, அது மாதிரி மேனி ஒன்றொன்றுக்கும் வாசன் அருங்குழல், பனித்தலை வீழ, திங்கள் திருமுகத்து, ஏறார்ந்த கண்ணி, செவிப்பூவே, வாயினால் பாடி, நாவுடையாய், தோல்வளையே, கை காட்டி, முழங்கை வழிவார, பந்தார் வெள்ளி, மலர் மார்பா, இந்த மாதிரியாக கடைசி வரைக்கும் போகிறது. எல்லா இதையும் கடைசியில் கார் மேனி அப்படின்றது மேனி பூரா முழுமையாக சொல்வதற்காக இருக்கு. அது மாத்திரமில்லை, இந்த திருப்பாவையிலே ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமைன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் கூட குறிப்பிட்டிருக்கு. மார்கழி திங்கள், திங்களும் ஆதித்யனும், செவ்வாய் சிறுமருங்குல், புதன் அறிவுராய், வியாழன் உறங்கிற்று, வெள்ளி எழுந்தது, கலியே, கலின்றது கடைசியில் சனியை குறிக்கிற மாதிரியாகும் என்று இப்படி ஒவ்வொரு நாளும் திருப்பாவையில் இடம்பெற்றிருக்க. அது மாத்திரம் இல்லை, எண்கள் எடுத்துனோம்னா 1 to 7 எண்கள் வரை வரிசைப்படுத்தி சொல்லு அப்படின்னு சொன்னால், 1 கைகரவேல், அங்கன் 2 கொண்டு, மும்மாறி பெய்து, 2 மால் வளைத்தோள், பஞ்ச சயனத்தில், உய்யும் 6 எண்ணி, 7 பிறவிக்கும், இந்த மாதிரி எண்கள்லாம் இலக்கங்கள் இடம்பெற்றிருக்கின. திசைகள் சொல்லணும்னா 4 திசையும் வருது. கீழ்வானம், மேலையார், தென்னிலங்கை, வடமதுரை, இப்படி திசைகள். அதுபோக மந்திரங்கள்லாம் எதாவது வருதுன்னா எல்லா மந்திரங்களுமே இங்கே வருது. என்னென்ன? திருமந்திரம், அதே மாதிரி துவயம், பிரணவம், 6 பாகங்கள், துவயத்தினுடைய பிரபத்தியினுடைய 6 பாகங்கள், துவயத்தின் 6 பாகங்கள். இது எதில் வருதுன்னா, முதல்ல பார்த்தோம்னா மூல மந்திரம் நாராயணனே நமக்கேன்றது. அதே மாதிரி அம்பரம் பாசுரம், உந்து பாசுரம், 30 பாசுரம், ஆ ஊ மான்றது பிரணவத்தை குறிக்க, ஆ ஊ மா சேர்ந்தா ஓம் என்ற பிரணவத்தை குறிக்கிறது. உய்யும் 6, உய்யும் 6 எண்ணி உகந்தேலோ எம்பாவாயின் வருது இல்லையோ, உய்யும் 6 பிரபத்தியினுடைய 6 பாகங்களை குறிக்கிறது. அதே மாதிரி துவயத்தின் 6 பதங்களை சொல்றதா மாதிரி அமைந்திருக்கிறது. 10 அவதாரங்கள் வருது. மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி. இந்த அவதாரங்களை பற்றி ஒவ்வொரு பாசுரங்களும் சிலதெல்லாம் சொல்றது. இந்த மாதிரி பல பல அம்சங்கள் எல்லாம் கொண்டுள்ளது. ஒரு பைந்தமிழ் சித்திரமாகவே அமைந்திருக்கிறது இந்த திருப்பாவைன்னு காட்டுறான். கீதையில சரமஸ்லோகம் எப்படி சரணாகதி தத்துவத்தை விளக்குகிறதோ, அதே போல 4000 திவ்ய பிரபந்தத்திலே சரணாகதி தத்துவத்தை விளக்கும் பிரபந்தம் இந்த திருப்பாவையாகும். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தம் விசிஷ்டாத்வைத கொள்கையை ராமானுஜர் பரப்பினாரு. அதை விளக்கும்
ஒரு காவிய வடிவமே திருப்பாவை. கோகுலத்தையும் பிருந்தாவனத்தையும், அதெல்லாம் வடபகுதியில் இருக்கிறது தானே, அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் இலக்கியம் திருப்பாவை. திருப்பாவை தூங்கி கிடக்கும் நம் எல்லோரையும் எழுப்பும் பிரபந்தமாகும். நம்மை எழுப்பிவிட்டு நமக்கு அருள் செய்ய கண்ணனையும் எழுப்பும் ஒரு பிரபந்தமாகும். இப்படி ஒருவர் அழகாக எடுத்து குறிப்பிட்டிருக்கார். ஆழ்வார்கள் பாடிய 4000 பாக்களிலே வருடம் வீடுகளிலும் கோயில்களிலும் விமரிசையாக கொண்டாடப்படுவது திருப்பாவை மட்டுமே. அதே மாதிரி நம்முடைய சித்தாந்தத்தினுடைய சகல தத்துவார்த்தங்களும் கொண்டுள்ளதினாலே இதிலே பல பல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விஷயங்கள் பொதிந்து கிடக்கின்றன. இப்படி நம் சித்தாந்தத்தை பரப்பவே பிராட்டி திருப்பாவையை எழுதியிருக்கிறாள் போலும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதனாலே இதுக்கு பேர் என்ன வச்சிருக்கான்? வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். இது ஒரு பக்தி இலக்கியம், கண்ணனுடைய காவியம், வைஷ்ணவ நீதி சொல்லும் காப்பியம், பகவத் அனுபவம், பாகவத் அனுபவம், ஆச்சாரிய அனுபவம் எல்லாம் சேர்ந்து நமக்கு அளிக்கும் காவியம். ஜீவாத்மாவினுடைய குறிக்கோள் பரமாத்மாவை அடைவதே என்பதை விளக்கும் காவியம். திருப்பாவையை ஒரு நாடகமாகவே கொள்ளலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ஆழ்வாரும் பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் என்று சொல்லி இதை நிறைவு செய்கிறேன்.